ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு வந்து 1/2 கிலோ கறி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ கறி எடுத்துக்கோங்க. கறியில் வந்து அந்த லெக் பீஸில் வந்து நல்லா கோடு வந்து போட்டுக்கோங்க. கத்தியை வச்சு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து அதில் வந்து செய்கிறோம். இது கூடவே வந்து ஃபஸ்ட்டே மசாலாலாம் வந்து போட்டு ஊற வச்சு செஞ்சோம்னா அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணியில் சில பிரியாணியில் வந்து கறி வந்து வேகாத மாதிரி சவுன்னு இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட 1/2 கிலோ கறிக்கு வந்து 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டால் நல்லா 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அந்த கறியை. நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. கூடவே முந்திரி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா. 1/2 கிலோவுக்கு வந்து இது போதும் தான். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறியை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கணும். நம்ம வந்து கறியிலே வந்து எல்லா மசாலாவும் வந்து ஊற வச்சிட்டோம். இருந்தாலும் வந்து இதில் வந்து அந்த காரம் பத்தலைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதில் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு பாக்கெட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 3 படி தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி அந்த கணக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்து தான் அரிசி போட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா கரண்டி நல்லா அமுக்கி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி இலைகளை வந்து போட்டுக்கோங்க. இது மேலே வந்து ஒரு மூடி வச்சு மூடிட்டு அடுப்பில் உள்ள கறி நெருப்பெல்லாம் வந்து இது மேலே வந்து எடுத்து வச்சுருங்க. இதான் வந்து தம் போடுறது. நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் செஞ்சீங்க அப்படின்னா சட்டி கனமாக உள்ள பாத்திரத்தில் வந்து வெந்நீரை வந்து நல்லா கொதிக்க வச்சு அது மேலே எடுத்து வச்சுருங்க. நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.